வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் தமிழ். நம்ம மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்ஜின் கேஸ், சென்டர் கேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்னெட்டு, காயில் ஸ்கோரு இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம மேக்னெட் ஆயில் சீல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மேக்னெட் ஆயில் சீல் இந்த மாதிரி ஈவனாக கேஸுக்கு ஈவனாக அடிச்சாங்க. கேஸுக்கு ஈவனாக அடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா லீக்கேஜ் ஆகும். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம இந்த பேஸ்ட்லாம் எதுவுமே நம்ம போட தேவையில்ல, வெறும் ஆயில் சீல் அடித்தா போதும். கரெக்டாக இந்த ஈவனாக இருந்துச்சுன்னா சரி, கரெக்டாக லீக்கேஜ் ஆகாது. அடுத்தது இந்த நம்ம ஆயில் சீல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். அது சின்ன ஸ்டார் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்ம போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இது நம்ம போடலைன்னாக்கா ஒன்றும் ஆகாது. ஆயில் சீல் சப்போஸ் பிடுங்கிட்டு வந்தாலும் வரலாம், வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லாக் கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த யூஸும் இல்லை இதனால். அடுத்தது நம்ம மேக்னெட் காயில் போட்டுக்கலாம். காயில் ஸ்கோரு இந்த இதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் வச்சு மாற்றணும். அப்போ தான் வந்து டாப்பில் வந்து இருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். நம்ம கரெக்டாக டாப்பில் இருந்தால் தான் கரண்ட் வந்து மிஸ்ஃபயர் ஆகாமல் வரும். அதுக்காக தான் இந்த மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எப்பயுமே வச்சு மாட்டும்போது இந்த மார்க் பார்த்து மாட்டிக்கோங்க. இதுக்கு வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ஒரு டப்பு வாசர் வர ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு டப்பு வாசர் வந்து ஒரு ஸ்க்ரூ, ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கோங்க. டைட் பண்ணும்போது அந்த மார்க் மாறாமல் இருக்குதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நம்ம இப்போ மேக்னெட் காயில் மாட்டிட்டோம். அடுத்தது நம்ம மேக்னெட் போட்டுக்கலாம். மேக்னெட் போடுறதுக்கு முன்னாடி காற்று இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காற்று இல்லைன்னா நீங்கள் காற்றை போட்டுக்கோங்க. நான் காற்று ஆல்ரெடி கிராங்கிலே இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து மாட்டிக்கிறேன். ஓகே, மேக்னெட் உட்கார வச்சாச்சு. அதுக்கு ஒரு வாசர் வரும், 17 சைஸ் வாசரு, ஒரு 17 சைஸ் நெட்டு வரும். பதினேழு பாக்ஸ் போட்டு நான் இப்போ டைட் பண்ணிக்கிறேன். மேக்னெட் சுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒய்க்காவை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். மேக்னெட் ஓல்டர்னு சொல்லுவாங்க. மேக்னெட் சிலர் வந்து ஒய்க்காவுன்னு சொல்லுவாங்க, நானும் ஒய்க்காவுன்னு தான் சொல்லுவேன். 17 பாக்ஸ் போட்டு நம்ம இது மேக்னெட் சுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இது. ஓகே, இப்போ நம்ம மேக்னெட் டைட் பண்ணிட்டோங்க. அடுத்தது நம்ம ரீட் வால்வ் மாட்டிக்கலாம். ரீட் வால்வுக்கு 2 பேக்கிங் வரும், மேலே ஒன்று வரும், அடியில் ஒன்று வரும். ஓகே, 2 பேக்கிங் போட்டுக்கிறேன். அதுக்கு கார்பரேட்டர் பிளான்ச்சு 4 எல்என் கீ ஸ்க்ரூ வந்து 2 வரும், போட்டுக்கலாம். இது எப்படினாலும் போடலாம், திருப்பியும் போடலாம், இப்படியும் போடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே,
4 எல்என் கீ போட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரெண்டு போல்டு தான், 2 ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நம்ம பிளான்ச் மாட்டின வேலை முடிஞ்சிச்சு, ரீடோவில் மாட்டின வேலை முடிஞ்சிச்சு. அதிகமாக டைட் வச்சிங்கன்னா ஸ்லிப் ஆகிடும். மீடியமாக கை டைட் எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு ஸ்க்ரூவும் நம்ம டைட் பண்ணியாச்சு. மேக்னெட்டும் ரீட் வால்வும் மாட்டிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிளச்சு எப்படி மாட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.